வெல்கம் பேக் டு முர்தீப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலமில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போக போகிறோம். ஸோ எந்த ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா விருதாசலம் டு சேலம் டெமோவில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என் கூட ஒரு கிரேஸியான ட்ரெயின் ஜர்னிக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 30 minutes டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சேலம் வந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம்னு சொல்ல முடியாது, காரைக்கால் ட்ரெயின் அதனால நம்ம கிராசிங்கில் போட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு 30 minutes டிலேயோட பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் வந்து சேலம் போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாரியப்பனூர் தான். ஸோ நம்ம மேல்நாரியப்பனூரில் போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஃபாஸ்ட் எடுத்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலான க்ரௌட் இருக்காங்க. டிலே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாசல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸ்டேஷனில் க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிராஜுவலாக இருக்காங்க. கைஸ் செம்ம ஆக்சிலரேஷன் கைஸ் தலைவாசல்ல இருந்து. பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நம்மளுக்கு சின்ன சேலம்லேருந்து சேலமுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 rupees தான் ஆச்சு. இதே நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா 65 100 rupeesக்குள்ளே வரும். ஸோ நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 rupees தான். ஸோ பட்ஜெட்டடாக போகணுன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல போர்டிங் அண்ட் டீ போர்டிங் இருக்காங்க நம்ம ட்ரெயினுக்கு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த ட்ரெயின்னு தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ கூட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஃபுல் ஸ்பீடில் தான் ஸ்கிப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. கேஸ் கூட்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸ்கிப்பிங் பார்த்துருக்கோம். செம்ம ஹை ஸ்பீடாக வந்தோம் டியூவல் வேக்னே என்னோட. ஸோ அவ்வளோதான், சிக்னல் கிளியர் பண்ணிட்டா நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ வாங்க நம்ம டிபார்ட்டிங் பார்க்கலாம்.
கைஸ் ஏத்தாப்பூர் ஸ்டேஷனுக்குள்ள அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமஸான ஆத்தூர் முருகன் கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏத்தாப்பூர் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் அந்த கோயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஏத்தாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான க்ரௌட் போர்டிங் இருக்காங்க. ஒரு மேஜரான ஒரு ஃபால்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ வலப்படிக்கேட்டு தான் வந்திருக்கும். பிளாட்ஃபார்ம் அந்தாண்ட இருக்குது. ஸோ என்னால் அந்த க்ரௌட் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் டிலேயோட வந்திருக்கும். சேலம் ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ் மின்னாம்பள்ளி ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமு ப்ரோட ஊர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட நம்ம சேலம் எக்ஸ்பிரஸில் வந்து LHP ரெண்டா இருந்தப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். கூட்ஸ் ட்ரெயின் நின்றுட்டு கைஸ் மின்னம்பள்ளி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஸோ ஒரு கிராஜுவலான க்ரௌட் வெயிட்டிங்கில் இருக்குது. கைஸ் அயத்தப்பட்டினம் மாதிரி அரைவ் ஆகிட்டு இருக்கிறோம். அயோத்திப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் நிறைய பேர் இருக்கிறாங்க.
கைஸ் அங்கே பாருங்க, நம்ம கண்ணன் ப்ரோ இருக்கிறாரு. கைஸ் ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெயின் ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 17 ஸ்டாப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டாப்னு பார்த்திங்கன்னா விருதாசலம் அடுத்த முக்காசப்பூர், தூத்துக்குடி, உக்ரவாரி, சிறுவாத்தூர், சின்ன சேலம், மேல்நாரியப்பனூர், தலைவாசல், ஆத்தூர். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஏத்தாப்பூர் ரோடு அண்டு வாழப்பாடி, மின்னியம்பள்ளி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டவுன், சேலம் மார்க்கெட், அடுத்து ஜங்ஷன் போவோம். இதில் ஏதோ ஒரு ஸ்டாப் விட்டுருந்தானே என்ன மன்னிச்சிக்கோங்க, இந்த இடத்துல நான் போடுறேன். ஸோ பாருங்கள், வாங்க நம்ம சேலம் டவுன் டிபார்ட்டிங் பார்க்கலாம். சேலம் மார்க்கெட் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த ஸ்டேஷனில் இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க பாருங்கள் நம்ம சேலம் ஜங்ஷன் போகிறதுக்கு. இப்பயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ட்ரெயின் வர்றதுக்கு இடம் கிடைக்காதுன்ட்டு இப்பயே வந்து எல்லாமே போட் பண்ணிடுறாங்க. சேலம் மார்க்கெட்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷனில் செம்ம க்ரௌட் இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலம் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பு. ஸோ நம்ம இந்த நடுவில் ஒரு டீப் கர்வ் எடுப்போம். அந்த கர்வ் பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம சேலம் ஜங்ஷன் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை நம்ம இங்கேருந்தே முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேலம் ஜங்ஷனில் டிபார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க நம்ம பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேலம் ஜங்ஷன் அரைவலை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம், வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பை பை கைஸ். பிளாட்ஃபார்முக்குள்ள அரைவ் ஆகிட்டுருக்குறோம். நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் நின்றுட்டுருக்கு. சேலம் சூப்பர் ஃபாஸ்ட். நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். மறக்க மாட்டேன், ஏன்னா அது பண்ண சம்பவம் அப்படி. அது ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு LHB ரன் வ்ளாகை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம